இன்னியோட ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அமாவாசைனால காலையிலே எழுந்திரிச்சு விளக்கு ஏற்றிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ரவை உப்புமா தான் செஞ்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி வெங்காயம் பூண்டு போடாமல் தான் செய்ய போகிறோம். ரவை உப்புமா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அரிசியை கழுவி போட்டாச்சு. சாதம் வெந்தோடனே வடித்து விட்டுடணும். ஒரு பக்கம் பருப்பும் வேக போட்டிருக்கேன். சின்ன தாளிப்பு போட்டு கத்திரிக்காயும் முருங்காயும் வதக்கிட்டு பருப்பு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதி விட்டு இறக்கியாச்சு. வாழைக்காய் வறுவலுக்கு சீரகம் மட்டும் போட்டுட்டு வாழைக்காய் மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. கொத்தவரங்காய் பொரியலுக்கு நல்லா கொத்தவரங்காய் வேக வச்சுட்டு மிளகாத்தூள் தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட்டேன். மெதுவடைக்கு நல்லா மாவை பந்து போல் அரைச்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா எண்ணெயை காய வச்சு வடையை சுட்டி எடுத்தாச்சு. சேமியா பாயசத்துக்கு நெய்யில் நல்லா சேமியாவை வறுத்துட்டு பால் ரெடி ஆனவுடனே சேர்த்து பாயாசமும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பருப்பு ரசம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர்